Hi friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கலகலா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக ரொம்ப எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இதுக்கு 1 kg மைதா எடுத்திருக்கேன், 2 முட்டை, 1 கப் சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நான் வேறு எந்த ஒரு இதுவும் போட போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பரட்டிக்கணும், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துடணும். அது கூட 2 முட்டை சேர்த்து நல்லா முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸோ ஒரு மாதிரி திரியாக இருக்கும். ஸோ இது நல்லா முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் சுகரை பவுடர் பண்ணி போடணும். அப்படியே போடக்கூடாது, சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம பவுடர் பண்ணி போட்டால் சுகர் உடனே கரைஞ்சிரும், நம்ம தண்ணி விட்ட உடனே கரைஞ்சிரும். அப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபோக் எடுத்து இப்படியும் பண்ணலாம். நான் 2 இதுவாக சொல்கிறேன், நான் 2 டிசைனாக சொல்கிறேன். ஃபோக்கில் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டி விட்டால் அந்த ஷேப் வந்துடும், அந்த கலகலா ஷேப் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி அதை கட் பண்ணிக்கணும், டைமண்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம திரட்டும் போது தடியாக திரட்டாமல் கொஞ்சம் நல்லா தின்னாக திரட்டும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே டைமண்ட் ஷேப் வந்துடுச்சா. ஸோ இதை அப்படியே நம்ம சுட சுட எண்ணெயில் போட்டு எண்ணெய் காய வச்சு இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் இது மாவு இது வெந்துடுச்சு அப்படின்னா மாவு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ அதுதான் நம்மளோட இண்டிகேஷன் வெந்துருச்சு அப்படிங்கிறது. எடுக்கும்போதே ஒரு மாதிரி லைட் ஷேட் ப்ரௌனில் எடுத்தால் நம்ம எடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொஞ்சம் மீடியமான ஷேடுக்கு வந்துடும் அது. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்படி பெரட்டு விட்டு இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதக்க ஆரம்பித்தோன்னே இப்போ இந்த கலரில் நம்ம எடுத்தாலே போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி கலரில் எடுத்தாலே போதும். நம்ம ரொம்ப ப்ரௌனாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ இது கூட நம்ம இறக்கினதுக்கப்புறம் இந்த சூடோடு இருக்கும்போது 1 பிஞ்ச் ஆஃப் ஒரு ஸ்பூன் பவுடர் சுகர் அப்படியே மேலே போட்டு பரட்டி விட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். ஸோ சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.